ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சவிதா பல் மருத்துவமனையை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ட்ரன்ஸ்லேயே இங்கே ஒரு கோவில் இருக்குது, முருகர் கோவில். கோவில் நல்லா அழகாக இருக்குது, இப்போ தான் கட்டியிருக்காங்க புதுசாக. அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி என்னவோ கும்பாபிஷேகமாக நான் தெரியல, ஏதோ ஃபங்க்ஷன். முருகர் சிலை பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸ், உள்ளே போகிற வழி. இது கோவில் வெளியே செட்டப் வந்து உள்ள கோவிலுக்கு வெளியே எப்படி இருக்குமோ சிற்பங்கள்லாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு சாமி கையிலையும் ஒரு ஒரு டூல்ஸ் வச்சுருக்கா மாதிரி, பல்லுக்கு சம்மந்தப்பட்ட டூல்ஸ் வச்சுருக்கா மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, நான் பல் சிகிச்சைக்காக நாங்கள் போயிருந்தேன். எனக்கு வேர் சிகிச்சை பண்ணணும்னு சொன்னாங்க. பல் பிரச்சனை, வேர் சிகிச்சை பண்ணணுன்னாங்க. நான் நிறையா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், எனக்கு நிறைய ஃபீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி சொன்னாங்க. 5000 ஆகும், 8000 ஆகும், 10,000 ஆகும்னு சொன்னாங்க. நான் அப்புறமா இது சிகிச்சை இவ்வளோ பைசா கொடுத்து பண்ணணுமான்னு சொல்லி விட்டுட்டேன். நிறைய பிரச்சனை ஆச்சு எனக்கு பல்லில். இங்கே ஒரு இடத்துல கேள்விப்பட்டு நான் போனேன். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை வச்சு இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டு போனேன். இங்கே நல்லா பார்க்குறாங்க. எனக்கு வேர் சிகிச்சை நல்லா பண்ணி பல்லை க்ளீன் பண்ணி கேப் போட்டு விட்டாங்க. வெளியே பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது செட்டிங்கு. கோவில் மாதிரியே இருக்குது வெளியே பார்க்க, ஹாஸ்பிட்டல் மாதிரி தெரியல, கோவில் மாதிரியே இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் போனதுனால இது பார்க்கவே புதுசாக இருந்தது. அதனால தான் இந்த வீடியோவை நான் எடுத்து பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு. இதுதான் உள்ளே போகிற வழி, என்ட்ரன்ஸு. உள்ளே போனோடனே லெஃப்ட்லேயே முன்னாடியே என்ட்ரன்ஸில் உட்காண்ட்ருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் போகிறதுனால 10 ரூபா டோக்கன் போட்டு பதிவு பண்ணிக்கணும். இந்த இடத்துல தான் பதிவு பண்ணோம். என்ட்ரி போட்டுட்டணும். அதுக்கப்புறம் போய் என்ட்ரி போட தேவையில்ல. ஃபஸ்ட் டைம் போகும்போது தான் என்ட்ரி போடணும். அப்புறம்லாம் என்ட்ரி போட தேவையில்ல. டைரெக்டாக நம்ம உள்ளே போகலாம். இங்கே வந்து பதிவு பண்ண அவசியம் இல்லை, டைரெக்டாக நம்ம உள்ளே போய்க்கலாம். எந்த ஃப்ளோரில் நம்மளை போக சொல்கிறாங்களோ அந்த ஃப்ளோருக்கு தான் நம்ம போகணும். இங்கே 5 ஃப்ளோர் இருக்குது மொத்தம். 5 ஃப்ளோர்லேயும் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இது உள்ளே வந்து செட்டிங் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உள்ளே வந்து பூச்சிகள், விலங்குகள் அது இறந்து போனால் அது செட்டிங், இது ஆராய்ச்சிக்காக இதை வச்சுருக்காங்க, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்காக. உள்ள செட்டிங் இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃப்ளோரில் போகணுமோ அந்த ஃப்ளோருக்கு மட்டும் போனால் போதும். அவங்களே கால் பண்ணி வர சொல்கிறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. ஒரு ஒரு டேட்டு கொடுப்பாங்க, எந்த டேட்டில் போகணுமோ அந்த டேட்டுக்கு போகணும். நான் வேர் சிகிச்சைக்காக போனதுனால எனக்கு வேர் க்ளீன் பண்ணிவிட்டு 3 டைம் போனேன் நான். வேரை க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு கேப் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ நல்லாயிருக்கு பல், எந்த பிரச்சனையும் இல்லை. இது எதுக்கு பதிவு பண்ணுறேன்னா, நான் போய் என்னோட சொந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் போய் பயன்படுத்தின மாதிரி நீங்களும் பயன்படுத்திப்பீங்கன்னு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நிறைய பேர் நிறைய செலவாகும்னு சொல்லிட்டு பல்லை கண்டுக்காமல் விட்டுடுறீங்க, பார்க்க சிகிச்சை பண்ணாமல் விட்டுடுறீங்க. என்ன மாதிரி நீங்களும் பயன்படுத்தணுன்னு தான் அந்த வீடியோ போடுறேன் நான். பல்லுக்கான சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இங்கே பண்ணுறாங்க. பல் க்ளீன் பண்ணுறது, பல் வேர் சிகிச்சை பண்ணுறது, பல் அடைக்கணும், புதுசாக பல் செட் பண்ணணும், எதுவாக இருந்தாலும் இங்கே பார்க்குறாங்க. இந்த வீடியோ எதுக்கு போடுறோன்னா, நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், திவிமான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனலுக்கு நாங்கள் வீடியோ போகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன், பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். பல்லுக்கு யூஸ் ஆகும், உங்களுக்கு தேவைன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே தீர்த்துருவாங்க. தேவைன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.